ஹாய் கைஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது எக்ஸல் ஃபைல்ன்றது எல்லாருக்குமே தெரியும். எக்ஸல் ஃபைல் மோஸ்ட்லி நம்ம எல்லா எல்லா சைட்லையுமே யூஸ் பண்ணுவோம். அது கம்ப்யூட்டர் நம்ம யூஸ் பண்ணுறதா இருந்தால் கண்டிப்பாக அது எக்ஸல் ஷீட் யூஸ் ஆகும். எக்ஸல் ஷீட்டில் மெயினான 2 விஷயத்தை பற்றி நான் பேச போகிறேன் இன்னைக்கு. ஒன்று வந்து vlookup, இன்னொன்று hLookup. vlookupன்றது என்னென்னா வெர்டிக்கல் லுக்கப், வெர்டிக்கலாக உள்ள என்னென்ன ஃபைல்ஸ் இருக்கோ அதை வந்து பார்க்குறது. இன்னொன்று ஹரிசாண்டல் லுக்கப்ன்றது இந்த ரோ. அது vlookupன்றது இந்த காலமன், ஹரிசாண்டல் லுக்கப்ன்றது இந்த ரோ. இதை வச்சு தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்போ நான் உங்கள்ட்ட வீடியோ காமிக்க போகிறது ஜஸ்ட் சாம்பிள் தான். அதாவது சாம்பிள்னால் என்னோடய ஃபீல்டில் இப்போ நான் என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்கேனோ அதை வச்சு நான் பண்ணியிருக்கேன். இதை நீங்கள் மேட்ச் பண்ணி உங்களோட ஃபீல்டில் நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். அதை இப்போது லைன் நம்பர், ஜாயின் நம்பர், எக்ஸெட்ரா அதெல்லாம் இருக்கும். இப்போ ஒரு சிங்கிள் ரெக்குவயர்மெண்ட், இப்போ ஆர்டி ரெக்குவயர்மெண்ட் இல்லை ஏதோ ஒன்று என்டிட்டியில் ஏதோ ஒரு ரெக்குவயர்மெண்ட், இது எக்ஸ்ட்ரா ரெக்குவயர்மெண்ட் அது இருக்கும். அது வந்து நான் பண்ணுற எல்ஹெச்எஸ்ல இருக்காது, மெயின் எல்ஹெச்எஸ்ன்றதுல இருக்கும். அது வந்து அவங்க வேறு சாஃப்ட்வேர்லேருந்து அனுப்புவாங்க எனக்கு, அதில் இருக்கும். இப்போ நான் பண்ண எல்ஹெச்எஸ்லேருந்து அது எவ்வளோ கிளியராக இருக்குன்றது அவங்ககிட்ட தான் இருக்கும். ஸோ நான் யூஸ் பண்ண எல்ஹெச்எஸ்லேருந்து அவங்க பண்ண எல்ஹெச்எஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எது அக்செப்ட் ஆகிருக்கு எடுக்கிறது, இதுதான் vlookup. அதாவது இது வந்து டோட்டலி 1000க்கு மேலே ஜாயிண்ட் இருக்கும், 1600 1000க்கு மேலே ஜாயிண்ட் இருக்கும். இதுலேருந்து நம்ம ஒவ்வொன்றா பார்த்துக்க முடியாது இல்லையா? அதான் ஜஸ்ட் எக்ஸ்ட்ராக்டாக 10 மினிட்ஸ் தான் அதுக்கு டைம் எடுக்கும். 10 மினிட்ஸ் அதிகம் தான், 5 மினிட்ஸ் தான் டைம் எடுக்கும். இது உடனே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நம்ம எவ்வளோ செக் பண்ணிடலாம். இது கொஞ்சம் கிளியராக கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸை சொல்லுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எக்ஸல் ஷீட்டு நம்மளுக்கு தேவையான 2 ஷீட்டு ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு நான் உங்கள் ஒரு ஷீட்டில் இங்கே கொடுத்துருங்க பாருங்கள். லைன் நம்பர், ஸ்பூல் நம்பர், கிளாஸு, டயா, ஷெட்யூலு, ஜாயின் நம்பர், அது மாதிரி எல்லாம் கொடுத்துருக்கேன். முக்கியமாக ஆர்டி ரிப்போர்ட் கொடுத்துருங்க பாருங்கள். எக்ஸ்ஆர் நம்பர், ஆர்டி டேட்டு, ஆர்டி ரிப்போர்ட் நம்பர், ஆர்டி ரிசல்ட்லாம் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த ஷீட்டில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இதில் லைன் நம்பர் மற்ற அந்த உள்ள எல்லாமே டீட்டெயிலாக இருக்கும். ஆனால் ஆர்டி ஸ்டேட்டஸ் எதுவுமே இருக்காது. ஆர்டி ஸ்டேட்டஸ் இதில் எத்தனை லைன் நம்பர் எத்தனை ஜாயிண்ட் இருக்கோ இதுலேயும் அந்த லைன் நம்பர் ஜாயிண்ட் இருக்குது. ஆனால் ஆர்டி அக்செப்ட் இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம எந்த ஜாயிண்ட் ஆர்டி அக்செப்ட் ஆகிருக்கு அப்படின்றத நம்ம செக் பண்ண போகிறோம். இப்போது அது vlookup நம்ம ஃபார்முலா போட்டு நம்ம செக் பண்ண போகிறோம். இப்போ இந்த லைன் நம்பர் இருக்கு இல்லையா, இந்த லைன் நம்பரும் ஜாயின் நம்பரும் காமன் நம்பர். ஸோ நம்ம வந்து ஒரு காலம் இன்சர்ட் பண்ணிவிட்டு புதுசாக கீபோர்டில் சீக்வல் பட்டன் அமைக்கிங்க. சீக்வல் பட்டன் நம்மனா ஃபார்முலா க்ரியேட் ஆகும். ஃபார்முலா க்ரியேட் ஆன பிறகு இந்த லைன் நம்பர் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிவிட்டு கீபோர்டில் அன் பட்டன் இருக்கு இல்லையா, அன் பட்டன் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிவிட்டு கூடவே ஜாயின் நம்பரையும் கிளிக் பண்ணிடுங்க. அதாவது லைன் நம்பர் அண்ட் ஜாயின் நம்பர் ரெண்டையும் கிளிக் பண்ணிட்டு என்டர் பண்ணிங்கன்னா இது ஃபுல்லாக வந்துடும். ஃபுல்லாக என்னென்னா அந்த லைன் நம்பரும் ஜாயிண்ட் ஆகி அந்த ஜாயின் நம்பர் வந்துடும். லைன் நம்பர் ப்ளஸ் ஜாயின் நம்பர் அது ரெண்டுமே இங்கே வந்துடும். ஸோ வந்தவுடனே அந்த இடத்துல நான் வச்சுக்கேன் பார்த்தீங்களா, அந்த எண்டில் வச்சு டபுள் கிளிக், மவுஸில் லெஃப்ட்டில் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபுல்லாக வந்துடும். அந்த ரோ எத்தனை லைன் நம்பர் இருக்கோ டோட்டல் லைன் நம்பருக்கும் வந்துடும். இப்போ அதிகமாக இருந்ததுன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும், ஆனால் வந்துடும், கரெக்டாக வந்துடும். ஸோ அதே 2வது ஷீட்டில் இங்கே உள்ள ஷீட்டில் அதே மாதிரி நம்ம பண்ணிக்கிறணும். அதே மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கிறணும். ஒரு காலமை இன்சர்ட் பண்ணிவிட்டு ஈக்குவல் டு போட்டால் ஃபார்முலா க்ரியேட் ஆகும். ஃபார்முலா க்ரியேட் ஆகணும்னா லைன் நம்பர் கிளிக் பண்ணணும், அண்ட் கிளிக் பண்ணணும், அப்புறம் ஜாயின் நம்பர் கிளிக் பண்ணிட்டு சேமாக அந்த டபுள் கிளிக் பண்ணோன்னா இது ஃபுல்லாக வந்துடும். இப்போது ரெண்டு ஷீட்லேயும் நான் காமனான நம்பர் இருக்குது. ஸோ நம்ம வந்து ஃபார்முலா இப்போ vlookup க்ரியேட் பண்ணலாம். இங்கே கடைசி டேபிளில் கடைசி டேபிளில் ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஆர்டி என்னென்ன ஜாயிண்ட் அக்செப்ட் வரைக்கும் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பார்க்குறதுக்கு அந்த சீக்வல் போடுங்க. சீக்வல் போட்டு அங்கே இன்சர்ட் ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா, அதை ஃபார்முலா டிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் இங்கே vlookup காட்டும். சம்டைம்ஸ் நீங்கள் புதுசாக பண்ணுறீங்க இருந்தால் vlookup காமிக்காது. நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா vlookupனு டைப் பண்ணிங்கன்னா அது வரும். ஸோ வந்த பிறகு என்ன பண்ணுறீங்கன்னா ஓகே பட்டன் அமுக்குங்க. ஓகே பட்டன் அமுக்கணுன்னா ஒரு டேபிள் ஓப்பன் ஆகும். டேபிளில் வந்து நீங்கள் இப்போ க்ரியேட் பண்ணீங்கல்ல, லைன் நம்பர் அண்ட் ஜாயின் நம்பர் காமனாக கொண்டு வந்தீங்கல்ல, அதை கிளிக் பண்ணிவிட்டு ஷிஃப்ட்டு கண்ட்ரோல் டவுன் பட்டன், அந்த ஏரோ மார்க்கு அப் அண்ட் டவுன் இருக்கு இல்லையா, அப் அண்ட் டவுன் ஒன்று சேமாக அமைச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்டை அமுக்கணும், அடுத்து கண்ட்ரோலு, அடுத்து டவுன் பட்டன் அமைனா அது ஃபுல்லாக வந்து கவர் ஆகி வந்துடும். வந்ததுக்கப்புறம் அடுத்த நெக்ஸ்ட் ஷீட்டில் நெக்ஸ்ட் ஷீட்டை எடுத்துக்கிட்டு நெக்ஸ்ட் ஷீட்டை ஓப்பன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஷீட்டில் ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ இந்த காமன் லைன் நம்பர் இருக்கு இல்லையா, அதுலேருந்து கிளிக் பண்ணுங்கள். அதுலேருந்து ஒவ்வொரு காலமாக கவுண்ட் பண்ணணும். 1 2 3 4 5 6 7 8 9 அப்படின்னு கிளிக் பண்ணணும். அந்த 9 நம்பர் வச்சுங்க. வச்சுட்டு
அதே மாதிரி முன்னாடி பண்ண மாதிரி ஷிஃப்ட்டு கண்ட்ரோலு டவுன் பட்டன் ரெண்டையும் ஒன் பை ஒன்னாக அப்படின்னா ஒரே இதில் இங்கே ஃபுல்லாக கவர் ஆயிரும். கவர் ஆன பிறகு அந்த 9 நம்பர் கவுண்ட் பண்ணிங்கள, அந்த 9 நம்பரை போடுங்க. கீழே வந்து 00 போடுங்க. 00 போட்டிங்கன்னா அதில் ஃபால்ஸ்னு காமிக்கும். ஓகே கொடுத்தீங்கன்னா அங்கே ஃபுல்லாக இங்கே எல்லாமே வந்துடும், டீட்டெயிலாக வந்துடும். இதில் வந்து அதே மாதிரி நீங்கள் கார்னரில் வச்சு லெஃப்ட் கிளிக் பண்ணிங்கன்னா, டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபுல்லாக வந்துடும். என்னென்ன ஜாயிண்ட் அக்செப்ட் ஆகிருக்கு, என்னென்ன ஜாயிண்ட் ரிஜெக்ட் ஆகிருக்கு அப்படின்றது காமிக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் எல்லாம் வந்திருக்கு. இதில் வந்து அக்செப்ட் எத்தனை ஜாயிண்ட் இருக்குன்னு பார்ப்போம். அக்செப்ட் டோட்டல் ஜாயிண்ட்டு இதில் வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம எவ்வளோ ஜாயிண்ட் டோட்டலாக இருக்குன்றதை பார்த்துருவோம். டோட்டல் ஜாயிண்ட் எவ்வளோ இருக்குது பாருங்கள். டோட்டல் நம்பர் ஆஃப் ஜாயிண்ட்டு 6466 ஜாயிண்ட் இருக்குது. இதில் வந்து எவ்வளோ ஜாயிண்ட் அக்செப்ட் ஆகிருக்குன்றதை பார்க்குறோம். அக்செப்ட் ஜாயிண்ட் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குது பாருங்கள், 5345 ஜாயிண்ட் அக்செப்ட் ஆகிருக்கு. இதே நீங்கள் மற்ற அக்செப்ட் இல்லாத ஜாயிண்ட்டு, இப்போ வந்து அந்த லிஸ்ட்டில் இருக்க நான் ஆர்டி எடுக்கலை அப்படின்றது வந்து 0 வரும். 75 அதாவது சேமாக லைன் நம்பர் இருக்குது, ஆனால் இங்கே ஆர்டி ஸ்டேட்டஸே இல்லை அப்படின்றது காமிக்கிறது. மற்ற இந்த ரிப்பேரு, ரீஷூட்டு, ரீடேக்கு இதெல்லாம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, இது ரிப்பேரு, இது சிக் ஷாட்டு இதெல்லாம் போட்டு பார்த்தோம்னா அதில் வந்து 24 ஜாயிண்ட்ஸ் வருது அதர்ஸ். இதில் அதுலேயும் அந்த லிஸ்ட்லேயும் இந்த லிஸ்ட்லேயும் மேட்ச் ஆகாததுன்னு பார்த்தீங்கன்னா நாட் அப்ளிகபிள் என்னன்னு வரும். என்னையை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் வரும். அதில் வந்து ஒரு 1024 ஜாயிண்ட் இருக்குது. இது என்னென்னா எக்யூப்மெண்ட் லைன் நம்பர், எக்யூப்மெண்ட் அண்ட் டேங்க் லைன் நம்பர். இதில் வந்து ஆர்டி கிடையாதுன்றனால இதில் வரல. இப்போ இது என்னென்னா இது ஃபுல்லாக டேங்க் அண்ட் எக்யூப்மெண்ட் லைன் நம்பர். ஸோ எனக்கு இது எதுவும் தேவையில்லை இப்போதைக்கு, ஏன்னா இது வந்து ஆர்டி ரிக்வயர்மெண்ட் கிடையாது. அதனால் நான் இதை மென்ஷன் பண்ணல என்னோடய ஷீட்டில். ஸோ அதனால் இது வரல. இப்போ வந்து என்னென்னா நம்ம ஆர்டி இதை ஃபுல்லாக பார்த்தாச்சு. இது எப்படின்னு, இது வந்து எல்லா ஃபங்க்ஷன்லையும் நம்ம யூஸ் பண்ணலாம். இது வந்து பேசிக் ஃபார்முலா. இதை நீங்கள் பார்த்து நீங்கள் அதை இதுலேயே ஒர்க் பண்ணிங்கன்னா ஈஸியாக நீங்கள் கற்றுக்கலாம் vlookup அப்படின்றது. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.